அதிமுகவின் விலகலுக்கு பிறகு பாஜக கூட்டணிக்கு யார் வருவார் என அரசியல் களத்தில் எழுந்த கேள்விக்கு அப்போதைக்கு விடை கொடுத்தது ஓபிஎஸ் மட்டும்தான். பாஜகவாக தங்களை விரட்டும் வரை அந்த கூட்டணியில்தான் இருப்போம் என வெளிப்படையாகவே பேட்டி கொடுத்தார். அதேபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் பாஜக கூட்டணியில் இருப்பதாக அறிவித்தார். ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து பாஜக கூட்டணி அமைத்து தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கிய நிலையிலும் ஓபிஎஸ்ஸிற்கும் டிடிவி தினகரனுக்கும் பாஜகவிடமிருந்து கிரீன் சிக்னல் வரவில்லை. தென் மற்றும் டெல்டாவில் கணிசமான வாக்கு வங்கி வைத்திருக்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் பாஜக மௌனம் காப்பது அவர்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அத்தோடு ஜே.பி. நட்டா வந்தபோதும் சரி, பிரதமர் மோடி வந்தபோதும் சரி, சந்திக்க நேரம் கேட்டும் கூட ஓபிஎஸ்ஸிற்கு வாய்ப்பு கிடைக்காதது அவரை விரக்தியின் உச்சத்திற்கே தள்ளியது. அதேபோல பிரதமர் மோடியை டிடிவி தினகரன் சந்திக்கவிருப்பதாக கசிந்த தகவலும் கடைசியில் யூகமாகவே போனது. இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸும் டிடிவி தினகரனும் தேடி தேடி வந்தும் பாஜக விலகி போவதற்கான காரணம் என்ன என்ற ரகசிய தகவல் வெளியாகியுள்ளது. என்னதான் கூட்டணி முடிந்ததுதான் என இபிஎஸ் ஆரம்பித்து முன்னாள் அமைச்சர்கள் வரை மேடைக்கு மேடை கூறினாலும் பாஜக மேலிடம் இன்னும் அதிமுக கூட்டணியை விரும்புவதாகவே கூறப்படுகிறது. அதிமுகவை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியை பாஜக திரைமறைவில் செய்து வருவதாகவே பேசிக் கொள்ளப்படுகிறது. அதற்கு சாட்சி சமீப காலமாக அதிமுகவையோ எடப்பாடி பழனிசாமியையோ விமர்சித்து பேசுவதை அண்ணாமலை குறைத்து கொண்டதுதான் என்கின்றனர். மேலிட உத்தரவின் பேரில் அண்ணாமலை அதிமுகவிற்கு எதிரான விமர்சனத்தை குறைத்தது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பல்லடத்தில் பேசிய பிரதமர் மோடியும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசியது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக உள்ளது. அந்த கூட்டத்தில் திமுகவிற்கு எதிராக கடுமையாக பேசியிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாததற்கு காரணம் அதிமுகவிற்காக பாஜக கூட்டணி கதவு இன்னும் திறந்திருப்பதுதான் என்கின்றனர். இந்த சூழலில்தான் டிடிவி ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் உறுதி செய்தால் அதையே காரணம் காட்டி தங்களின் அழைப்பை இபிஎஸ் ஏற்க மறுக்கலாம் என பாஜக கருதுகிறது. ஆகையால் தான் ஓபிஎஸ்ஐயும் டிடிவி தினகரனையும் பாஜக வெயிட்டிங் லிஸ்டில் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருவருமே திமுக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை. பாஜக தான் ஒரே ஆப்ஷன் என்பதால் எப்போது வேண்டுமானாலும் அவர்களை அழைத்துக் கொள்ளலாம் என்ற நினைப்பில் இருப்பதாகவும் கூறுகின்றனர். கட்சியில் இருந்து நீக்கி சின்னத்தை பறித்து கரைவேட்டி கூட கட்டவிடாமல் ஓபிஎஸ்ஸிற்கு வந்த சோதனை காலத்தை விட தற்போது இபிஎஸ் எடுக்கும் முடிவை பொறுத்துத்தான் ஓபிஎஸ்ஸிற்கான அரசியல் எதிர்காலமே அடங்கியிருக்கிறது என்பது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் ஆற்றாமையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவல்களை உறுதிப்படுத்தும் வகையில் புதுச்சேரி பாஜகவினர் பாஜக தலைவர்களோடு சேர்த்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்களை போட்டு பிரச்சாரம் செய்யவே தொடங்கிவிட்டனர். அதேபோல எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனும் பாஜகவில் இன்னும் கூட்டணிக்கான கதவு திறந்தே உள்ளது என அதிமுகவிற்கு மறைமுக அழைப்பு விடுத்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.